ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டில் நடந்த முருகரோட திருக்கல்யாணம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் முருகரோட திருக்கல்யாணத்தை பார்க்கலாம். இந்த இயர் திருக்கல்யாணம் பார்த்திங்கன்னா 56வது வருஷ திருக்கல்யாணம் நாங்கள் பண்ணுறது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் வீட்டில் சிம்பிளாக பண்ணிக்கிறோம். ஆனால் அப்போ எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. அதாவது விநாயகர் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு நாளே 7வது நாள் சஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாளே விநாயகர் பூஜை வச்சுட்டு மறுநாள் காலையில் சஷ்டி அன்றைக்கி ஐயருங்கெல்லாம் வந்து கலசம் நிறுத்தி அவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 7 நாளுமே அன்னதானம் வழங்குவாங்க. அதுவும் டோக்கன் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இத்தனை டோக்கன் 100, 100 அந்த மாதிரி 200 அந்த மாதிரி டோக்கன் கொடுத்துட்டு வந்து அவங்களுக்கு டெய்லியுமே அன்னதானம் வழங்குவாங்க. புளி சாதம், லெமன் ரைஸு, தயிர் சாதம், அப்புறம் கதம்ப சாதம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் 7 நாளுமே பார்த்திங்கன்னா வீட்டில் கச்சேரி இருக்கும், பாட்டு போட்டிருப்பாங்க, மேளதாளம் நடந்துக்கிட்டே இருக்கும். 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அலகு போடுவாங்க. அதாவது வேல் பூஜை முடித்த பிறகு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அலகு போடுவாங்க. அதுக்கடுத்து மறுநாள் கல்யாணம், திருக்கல்யாணம்ல. ஸோ முன்னாடி நாள் நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த தாம்பூலம் பேக் போடுறதுல தூங்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த தாம்பூலம் பேக் போட்டுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அவ்வளோ பெருசாக ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் தாத்தா பாட்டி இருக்கும்போது. வரிசைலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம நார்மலாக கல்யாணம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அதே மாதிரியே பண்ணுவாங்க. வரிசைலாம் வேறு ஒரு கோவிலேருந்து வரிசை எடுத்துகிட்டு வருவாங்க. மேலத்தாளத்தோட வரிசை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு திருக்கல்யாணம் பண்ணி எப்படியும் ஒரு 500 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க. 500லேருந்து 1000 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க. வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு தாம்பூலம் வாங்கிட்டு போவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாக வீட்டிலே பண்ணிவிட்டு ஐயர்லாம் வைக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் இருக்கவங்களே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 50லேருந்து 100 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ இப்போயுமே தாம்பூலம் பேக் கொடுக்குறோம். அதாவது மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, விபூதி, அதுக்கப்புறம் ஒரு புக்கு கொடுப்பாங்க, சஷ்டி புக்கு அந்த மாதிரி ஏதாச்சும். அதுக்கப்புறம் பழம், ஸ்வீட் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு கொடுப்பாங்க. இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சஷ்டிக்கு, அதாவது திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு காவடி வரும். ஸோ அந்த காவடியோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா 7 நாளும் நாங்கள் வந்து சாமிக்கு நைவேத்தியம் படைப்போம். அதுக்கப்புறம் 7வது நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு கல்யாண சாப்பாடு செஞ்சு தான் நாங்கள் வந்து எல்லாருக்குமே பரிமாறுவோம். இப்போ இந்த கொரோனா சீசனில் நம்மளால் கோவிலுக்கு போயிட்டோ இல்லை கோவிலில் வந்து ஒரு சில கோவிலில் வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முருகரோட கல்யாணத்தை நேராகவே போய் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்.
அவ்வளோதாங்க. முருகரோட திருக்கல்யாணத்த நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நானுமே உங்கள மாரி வீடியோல தான் முருகரோட திருக்கல்யாணத்த இந்த வருஷம் பார்த்தேன். ஏன்னா, என்னால போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.